உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். Kuil ini ditubuh 93 tahun dahulu. Kuil ini mempunyai gerbang yang terbesar dan tertinggi. நல்ல இதை செய்து கொண்டிருக்கின்றார். அது மறுக்கவும் மறைக்கவும் முடியாத ஒரு உண்மை. டிவேட் பட்டதாரிகள் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை உயர்த்திக் கொள்ள வேண்டும். டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் வலியுறுத்தல். இதுவரை பணி வாய்ப்பு பெறாத தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி டிவேட் பட்டதாரிகள் தங்களது வேலைவாய்ப்பு சாத்தியக்கூறுகளை உயர்த்தி கொள்ள மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் இணையதளத்தை பரவலாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மனிதவள அமைச்சு சமூக பாதுகாப்பு அமைப்பின் பெர்கேசோ வாயிலாக நிர்வகிக்கும் இத்தளம் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு வேலை வழங்குபவர்களின் வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து வழங்கி பட்டதாரிகளின் தொழில் வாழ்க்கைக்கு சிறந்த தொடக்க புள்ளியாக அமைகிறது என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். வேலை தேடுவதில் சிரமத்தை சந்திக்கும் பட்டதாரிகள் மனிதவள அமைச்சு வழங்கியுள்ள மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம் வாயிலாக தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்று இங்குள்ள மனிதவளத்துறையின் JTMஇன் கீழ் இயங்கும் மேம்பட்ட தொழில்நுட்ப பயிற்சி மையத்தின் 29வது பட்டமளிப்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது அமைச்சர் இவ்வாறு கூறினார். தொழில்துறையில் திறன்மிக்க பணியாளர்களுக்கான தேவை தொடர்ந்து நிலவி வரும் சூழலில் டிவேட் பட்டதாரிகளின் தகுதிக்கும் திறனுக்கும் ஏற்ற பணி வாய்ப்புகளை பெற்றுத்தர அரசாங்கம் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஏர்டெக் JTM மையத்தின் பட்டதாரிகளுக்கு தொழில்துறையில் உயரிய அங்கீகாரம் கிடைத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், அவர்களின் வேலைவாய்ப்பு விகிதம் 95.5% எட்டியுள்ளதாகவும் அவர்களின் செயல்திறனில் முதலாளிகளின் திருப்தி நிலை 97.2% பதிவாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பட்டதாரிகளின் ஆரம்ப ஊதியம் துறைக்கு ஏற்ப மாறுபட்டாலும் குறிப்பாக கடல்சார் போன்ற குறிப்பிட்ட துறைகளில் பணியாற்றுபவர்கள் வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகள் மற்றும் படிகளுடன் சேர்த்து மாதத்திற்கு 4000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான ஊதியத்தை பெறுகின்றனர் என்று அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் புரோடுவா, ஊவே மற்றும் 7-11 போன்ற முன்னணி பெரு நிறுவனங்கள் ஏர்டெக் JTM பட்டதாரிகளுக்கு பணி வாய்ப்புகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர், இது இந்நிறுவனம் அளிக்கும் பயிற்சியின் தரம் மீது தொழில்துறையினர் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்றார். ஏர்டெக் JTM பட்டமளிப்பு விழாவின் முதல் அமர்வில் அமைச்சர் ஆர் ரமணன் கலந்து கொண்டார். இதில் சுமார் 1400 பட்டதாரிகளில் முதற்கட்டமாக 637 பேர் சான்றிதழ்களை பெற்றனர். நாடு முழுவதிலும் உள்ள 33 JTM வளாகங்கள் மற்றும் 2 துணை வளாகங்களைச் சேர்ந்த மொத்தம் 8255 பட்டதாரிகள் பல கட்டங்களாக நடைபெறும் இவ்வாண்டின் பட்டமளிப்பு விழாவில் சான்றிதழ்களையும் டிப்ளோமாக்களையும் பெறுகின்றனர். செராஸ் தோகையடி விநாயகர் ஆலயத்தின் திருப்பணி பணிகளை நேரில் பார்வையிட்டார் செராஸ் MP தான்கோக் வாய். நாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக செராஸ் தோகையடி விநாயகர் ஆலயம் விளங்குகிறது. 93 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த ஆலயம் செராஸ் வட்டார மக்களுக்கு தாய் கோவிலாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பல லட்சம் வெள்ளி செலவில் திருப்பணி செய்யப்பட்டு வருகிறது. செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தான்கோக் வாய் ஆலயத்திற்கு நேரடி வருகை தந்து திருப்பணி பணிகளை பார்வையிட்டார். Saya berbesar hati menyalurkan peruntukan Pusat Hikmat Ahli Parlimen Cheras membantu dalam kerja-kerja penambahbaikan kuil ini. Kerana kuil ini mempunyai satu sejarah. Kuil ini ditubuh 93 tahun dahulu. Kuil ini mempunyai gerbang yang terbesar dan tertinggi di seluruh kawasan Cheras, menyokong kuil dalam usaha jawatan kuasanya untuk menaik taraf kemudahan kuil untuk bukan sahaja kepada para penganut tetapi kepada masyarakat Hindu di
seluruh kawasan kerana kuih ini adalah satu tempat bukan sahaja merupakan tempat rumah ibadat, tetapi juga sebuah tempat untuk penduduk-penduduk setempat berkumpul dan mengeratkan hubungan muhibah mereka, dan adalah bermakna lah kalau kuih ini menjalankan adalah bermakna jika kemudahan kuih ini dipertingkatkan supaya ia terus memainkan satu peranan membawa keamanan, keharmonian dan juga harapan kepada masyarakat Ceras, dan ini adalah sebab-sebabnya mengapa ia perlu diberi bantuan dari segi usaha sama dan juga kewangan. முன்னதாக ஆலய தலைவர் எஸ்தி பாலா அவர்கள் தான் கோக் வாய் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். கடந்த 2017 ஆண்டு முதல் இதுநாள் வரை மாண்புமிகு தான் கோக் வாய் ஆலயத்திற்கு 2 லட்சம் வெள்ளிக்கு மேல் மானியம் வழங்கி பேருதவி புரிந்துள்ளார் என்று எஸ்தி பாலா தெரிவித்தார். திருப்பணி பணிகள் முடிந்ததும் அடுத்த ஆண்டு மத்தியில் மகா கும்பாபிஷேகம் மிகப்பெரிய அளவில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று அவர் சொன்னார். ஆலய திருப்பணிக்கு தொடர்ந்து உதவுவதாக தான் கோக் வாய் கூறியுள்ளார். இந்த தருணத்தில் அவருக்கும் மடானி அரசுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் மேலும் கூறினார். நமது சிராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வைபி தான் கோக் வாய் அவர்கள் இந்த சிராஸ் வட்டாரத்திலே மிக சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். அரசியல்வாதியாக மட்டுமல்ல, அவர் ஒரு சமூகவாதியாகவும் இருந்து இங்கே உள்ள சீன சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் மலாய் சமூகத்துக்கும் இந்திய சமூகத்துக்கும் நிறைய நல்ல இதை செய்து கொண்டிருக்கின்றார். அது மறுக்கவும் மறைக்கவும் முடியாத ஒரு உண்மை. அந்த வகையில் இன்றைக்கு சிராஸ் 2.5 மைலில் இருக்கும் ஸ்ரீ தோயடி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருந்தார். இங்கே பாலஸ்தானம் நாங்கள் செஞ்சிட்டோம். பாலஸ்தானம் பண்ணி முடிஞ்சு கோயிலுடைய திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவருடைய நாடாளுமன்றத்துக்குள் இருக்கின்ற இந்த ஆலயம் இந்த சிராஸ் வட்டாரத்திலே மிகப்பெரிய கோபுரம் உள்ள ஆலயம் நமது ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வைபி தங்கோவாய் அவர்கள் நிறைய நன்கொடை கொடுத்திருக்கின்றார். 2017 ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு அவர் தவறாமல் மானியம் கொடுத்து வருகின்றார். இதுவரைக்கும் பார்க்க போனால் ஏறக்குறைய ஒரு 2 லட்சத்துக்கு மேலே அவர் நன்கொடை கொடுத்திருக்கிறார். இப்போது இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரோட ஆலயத்தெல்லாம் பார்த்தாரு, சுற்றி எல்லாம் பார்த்தாங்க. ஆலயத்தோடைய திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, கும்பாபிஷேக வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. வெறும் ஆலயம் மட்டுமல்லாமல் ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் சீரமைப்பு மட்டுமல்லாமல் ஆலயத்தில் புதுசாக ஒரு அரங்கம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். அதில் மேல் மாடியில் திருமணம் அல்லது நல்ல காரியம், திருமணத்துக்கு பரிசத்துக்கு இந்த மாதிரியான உள்ளதுக்கு ஒரு இடமும் கீழே எல்லாத்துக்கும் அறைகள், முக்கியமான அறைகள், அலுவலகங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அரங்கத்தை கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஸோ இந்த வகையில் இந்த அரங்கத்துக்கும் ஆலயத்துக்கும் வைபி தங்கோவாய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக எங்களுக்கு இருக்கின்றார். ஆலயங்கள் வெறும் ஆலயங்களாக மட்டும் அல்லாமல் வெறும் சமய வழிபாடு பூஜைகள் மட்டும் நடக்கின்ற இடமாக இல்லாமல் அது ஒரு சர்வீஸ் சென்டர், அதாவது நிறைய நல்ல சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மக்களுக்கு அது ஒரு சேவை மையமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தற்போதைய இந்த ஆலயத்தின் தலைவராக இருக்கின்ற நானும் எனது குழுவினர்களும், என்னுடைய நிர்வாக குழுவினர்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு
எப்படியாவது இதை ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 1.5 வருஷ காலத்தில் இந்த வேலையெல்லாம் முடித்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றோம், எண்ணத்தில் இருக்கின்றோம். அதற்கான முயற்சியில் முழுமையாக இறங்கி ஈடுபட்டிருக்கின்றோம். அதற்கு பொதுமக்களாகிய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற நீங்கள் இந்த ஆலயத்துக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்த வேளையில் 7 முறையாக சிராஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மாண்புமிகு மதிப்புக்குரிய வைபி தங்கோபாய் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்களிடமிருந்து முடிந்த ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் இந்த ஆலய திருப்பணிக்கு. நன்றி, வணக்கம். தெலுக்கின்தானை சோகத்தில் ஆழ்த்திய விபத்து. 2 இளம் பெண்களின் மரணத்திற்கு காரணமான ஓட்டுநர் மீது கொலை வழக்கு. தெலுக்கின்தானை உலுக்கிய கோர சாலை விபத்தில் 2 இளம் பெண்களின் உயிரிழப்புக்கு காரணமானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக 28 வயதான அலெக்ஸ் ராபர்ட் மீது தெலுக்கின்தான் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் 4 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை 26ஆம் தேதி மாலை 6:35 மணியளவில் ஜலான் பாடாங் தெம்பா பகுதியில் நேர்ந்த விபத்தில் நூர் டானியா அரிஷா சலீம் மற்றும் நூர் அத்திகா அப்துல்லா ஆகிய 2 இளம் பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையின் தொடர்ச்சியாக அலெக்ஸ் ராபர்ட் மீது மலேசிய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் 2 கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதுடன் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் மேலும் 2 குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்பட்டது என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இதனிடையே உயிரிழந்தவர்களின் உடற்கூறு பரிசோதனை அறிக்கை, நச்சியல் பரிசோதனை முடிவுகள் மற்றும் விசாரணை தொடர்பான ஆவணங்களை பெறுவதற்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டுமென அரசு தரப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணை வழங்கக்கூடாது என அரசு தரப்பு வலியுறுத்திய நிலையில் அதற்கு பாதுகாப்பு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மேலும் விபத்து நேரத்தில் போதைப் பொருளின் தாக்கத்தில் வாகனம் செலுத்தியதாகவும் அதன் காரணமாக பாதசாரி ஆடம் அர்ஜுனா அப்துல்லா காயமடைந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அதேவேளை கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் வாகனம் இயக்கியதால் சுரேஷ் ஐயரு என்பவருக்கு காயம் ஏற்பட்டதாக மற்றொரு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் சாலை போக்குவரத்து தொடர்பான 2 குற்றச்சாட்டுகளையும் அலெக்ஸ் ராபர்ட் மறுத்து தாம் குற்றமற்றவர் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த விசாரணை வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.